வணக்கம் நண்பர்களே, யாரும் வருத்தப்பட வேண்டாம். நான் மீண்டு வருவேன். நம்ம என்னோடய வீடியோ மீண்டும் வரும். சில இஷ்யூ, அதாவது வண்டியிலேருந்து விழுந்துட்டேன். அந்த காரணத்தினால வீடியோ ஒரு 10 நாள் வரல. நான் வருவேன், மீண்டும் வருவேன். பாருங்கள், அதாவது என்னென்னு சொல்கிறது, இனிமேல் தரமான வீடியோ வரும். அதாவது விழுது தான் எந்திரிக்கணும் அப்படிங்கிற கான்செப்டு. இனிமேல் தரமான வீடியோ வரும் பாருங்கள். வரக்கூடாது அப்படின்னு தான் இருந்தேன். இப்போ வேண்டாம், காசு பணம், காசு என்ன காசு, விஜயகாந்த் சொன்ன மாதிரி நமக்கு அந்த கான்செப்ட் இல்லைங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம், அந்த மாதிரி தான் என்னோடய கான்செப்டு. காசு என்னடா காசு, விஜயகாந்த் சொன்ன மாதிரி விட்டுட்டு போயிடுவேன். நமக்கு இப்போ 5300 சப்ஸ்கிரைபர் இருக்குதுங்க. அவங்கள ஏமாற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டு. வீட்டில் கான்செப்ட் ஒரு வாரமாக பேசிட்டே இருந்தோம். வேண்டாம், நான் வரமாட்டான்னு சொல்லிட்டேன். நான் வரவே இல்லை. பாருங்கள், என்னோடய ஸ்ட்ராட்டஜி கிடையாது. எனக்கு வருத்தம், கோபம். வேண்டாம், யூடியூப் வேண்டாம். என்னோடய சேனல் பிளாண்ட் ஆயிடுச்சு. ஒன்று, ரெண்டாவது வரக்கூடாதுன்னு தான் இருந்தேன். திரும்ப சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, வாய்ப்பு கொடுக்கணும். பாருங்கள். ஹாய்ங்க. வெளிச்சுக்கு வாங்க. ஹாய்ங்க. இங்கே வாங்க. போதும் நிறைய வீடியோவில் போயாச்சு, காமிச்சாச்சு. ஹாய்ங்க. ஒரு 10 நாள் இருக்குங்களா வீடியோவுக்கு வீடியோவுக்கு வரக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. இனிமேல் வருங்க, பாருங்க. வரோம் பார்க்கலாங்க. பார்க்கலாம். வர ரசிகர்கள் நிறைய பேர் இருக்குதுங்க. எங்கள் முகம், எங்கள் வாய்ஸு, இவங்க வாய்ஸு நிறைய பேர்த்துக்கு பதிஞ்சிருச்சு. இப்போ லென்த் வீடியோ போட்டு பாருங்க. லென்த் வீடியோ நான் போட்டுட்டு இருக்கேன், என்ற வாய்ஸ் உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு மைண்ட்லேயே இருக்கும். நான் லென்த் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன், நீங்கள் அதை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. இது 3 நிமிஷம் வீடியோ. இது ஷார்ட்ஸ் வீடியோவில் போயிடுங்க. ஷார்ட்ஸ் வீடியோ லைவ் வீடியோன்னு போய் டச் பண்ணீங்கன்னா அதில் ஷார்ட்ஸ் வீடியோ லைவ் உள்ளே போய் பாருங்க. இதாகிடுச்சுங்க. லென்த் வீடியோவில் பாருங்க மக்களே, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. சொல்லிட்டுங்க. தரமான வீடியோ இனிமேல் மேற்கொண்டு பாருங்கள். இப்போ நான் மோசம் பண்ணுவோம்ல,